பொதுவாக இந்த சமுதாயத்தில் ஆண்களை உயர்வாகவும் பெண்களை அவர்களுக்கு கொஞ்சம் குறைந்தவர்களாகவும் காட்டுவதுதான் கவிஞர்களின் மரபாக இருந்து வருகிறது. ஆனால் இதற்கு விதிவிலக்குகள் உண்டா? உண்டு. அதையும் கவிஞர்கள் தங்கள் பாடலில்தான் சுவைப்பட காட்டியிருக்கிறார்கள். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியுள் என்பர். மனைவி உயர்ந்தவளாகவும் கணவன் பணிந்தவனாகவும் இருப்பது எந்த நேரத்தில் என்றால் ஊடலில்தான் என்பது தொல்காப்பியர் கூறும் கற்பியல் நூற்பா. ஆம், இலக்கியங்களுக்கெல்லாம் இலக்கணம் வகுத்த தொல்காப்பியரிலேயே இந்த நூற்பா இருந்து மனைவியின் பெருமையை விளக்குகிறது. ஊடலில் மட்டும்தானா? ஊடலிலும் மனைவிதான் உயர்ந்தவள். இதை 2 வரிகளில் அழகாக கர்ணன் படத்தில் சித்தரித்திருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். மகாராஜன் உலகை ஆளலாம், இந்த மகாராணி அவனை ஆளுவான். மகாராஜன் உலகை ஆளலாம். மகாராஜன் இந்த உலகை ஆண்டாலும் இந்த மகாராணி தான் அவனை ஆள்கிறாள் என்று மகாராணி மகாராஜனை விட உயர்ந்தவள் என்று நறுக்கு தெரித்தாற்போல் இந்த பாடலில் காட்டியிருக்கிறார். மன்னன் ஊருக்கெல்லாம் வழங்குபவனாக உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்த மன்னனுக்கும் வழங்கும் மனைவிதான் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் என்பதை கூறும் அழகான வளத்தமிழின் வரிகள் இவை. வள்ளலுக்கும் வள்ளல் இந்த பெண்மை இல்லையா, எந்த மன்னனுக்கும் வழங்குவது மனைவி இல்லையா என்று மன்னனுக்கு கூட வழங்கும் மனைவிதான் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் என்று அங்கும் மனைவியை உயர்ந்தவளாக சித்தரிக்கிறார் கண்ணதாசன். காதலில் கூட ஒரு ஆணுடைய உயரம் பெண்ணை பார்த்தவுடன் குறைந்து விடுகிறதாம். இதை நகைச்சுவையாக வைரமுத்து எப்படி பாடியிருக்கிறார் என்றால், இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஜாடிக்கேத்த மூடி. பல்லவி என்ன தெரியுமா? அந்த அன்புள்ள அன்னக்கிளி இங்கு வருமா, என்னை சந்திக்க ஆசைப்பட்டு ஜன்னல் விட்டு வருமா என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலில் 2 வரிகள் மிகவும் சுவையானதாக இருக்கிறது. பார்வைக்கு 6 அடி இருந்தேன், உன்னை பார்த்ததும் 1 அடி குறைந்தேன், புன்னகை ஓவியமே போவது நீதி இல்லை, நீ என்னை பிரிந்து விட்டால் வாழ்க்கையில் பாதி இல்லை என்று ஒரு காதலன் பாடுகிறான். அவனை காதலியை சந்திக்கும் முன்பு 6 அடி உயரமானவனாக இருந்தவன் அவளை சந்தித்த பின்பு காதலில் விழுந்து விட்டதால் 1 அடி குறைந்து விட்டான். இங்கும் காதலிதான் உயர்ந்தவளாக கவிஞர் காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் பெண்களின் உயரம் கூட மனதுக்கு பிடித்த மணவாளன் வருகிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் அதிகரிக்கிறதாம். இவன் தானா எதிர்பார்த்த மணவாளன், இவன் தானா இதுதானா எதிர்பார்த்த நன்னாளும் இதுதானா என்று தொடங்கும் பாடலில் கூட ஒரு ஆண் தனக்கு கணவனாக மனதுக்கு பிடித்தவனாக அமைந்து விட்டால், தனக்கு பிடித்தவை எல்லாம் அவனுக்கும் பிடித்ததாக இருந்து விட்டால் மகிழ்ச்சியில் பெண்ணின் உயரம் இன்னும் வளர்ந்துவிடும் என்பதை அழகாக சொல்லுகிறாள் இந்த பெண். ஊருக்குள் அனைவரும் உன்னை கண்டு நடுங்க, வீட்டினில் நீ ஒரு குழந்தையாய் சினுங்க, பெருமையில் என் முகம் மினுங்க, இருவரின் உலகமும் இருவரி சுருங்க, மகிழ்ச்சியில் எந்த மனம் மலர்ந்திடுமே, என் உயரமும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்திடுமே என்று சாமி படத்தில் இடம்பெறும் இந்த பாடலில் ஒரு பெண்ணின் உயரம் மனதுக்கு பிடித்த மணவாளன் வரும்போது அதிகரிக்கிறது என்பதை
எவ்வளவு நகைச்சுவையாகவும் உணர்வு பூர்வமாகவும் தெரிவித்திருக்கிறாள் என்பதை நினைக்கும் போது பெண்களாகிய நம்முடைய உயரம் கூட கொஞ்சம் கூடுதலாகத்தான் வளர்வது போல் உணர்கிறோம்.